So 12th, tourism, lesson number 3, impact of tourism. Tourism oda impact eppadi irukku? Tourism is very rapidly growing industry in the world in general and India in particular. It has led the establishment of many infrastructures in tourist origin and destination region. Many activities are addressed concerning the need of tourists. There is a great interaction of tourists with the land of people and any area from where they originate or they reach during tourism endeavor. Because of interaction, central impacts are obviously during this engagement. This chapter will deal with those impacts which will maybe good or bad. ஸோ டூரிசம் உலக லெவலில் எப்பயுமே ஃபேமஸ் தான். அதை வந்து இந்தியா வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃபேமஸ் பிகாஸ் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ இந்த டூரிஸ்ட் இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். First 3.1 introduction. Tourism is considered as an industry. This industry involves the movement of people from one place to another. The movement of people requires infrastructure related with transport. Moving to another place in turn requires the accommodation of the people for the people, which further leads to food and drink for them. Stay at a place leads to interaction with the people. All these are generating job opportunities and economic activities. Interaction with local people is further associated with intermingling of the cultures of different origins. Consumption patterns of tourists is different from the local people. Waste generation and disposable of the same is a great challenge. In other words, the impact of tourism could be classified as economic impact, social cultural impact, political impact, environmental impact. Okay, right. So tourism என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கனாக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் நிறைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம விசிட் பண்ணுறோம், டூர் போகிறோம்னாக்கா முதல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படுது, அப்புறம் அங்கே போய் தங்குறதுக்கு இடம் தேவைப்படுது, அப்புறம் சாப்பாடு தேவைப்படுது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம், அவுட்டிங் போவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணுதுனாக்கா இன்டெரக்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இது மூலமாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கு ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கும் இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இன்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி டூரிஸ்ட் அங்கே போனாங்கன்னாக்கா அந்த லோக்கல் பீப்புளில் இருக்கிற கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, இது ஃபர்தராக வந்து கல்ச்சர், ரெண்டு நாடோட கல்ச்சர் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு இது ஒரு வழிவகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்சப்ஷன் பேட்டர்ன், இந்த டூரிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கனாக்கா போகிற இடத்துலாமே நிறைய விஷயம், சாப்பாடு ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், எதாகட்டும், அவங்க நிறைய லோக்கல் பீப்புள் கூட நிறைய விஷயத்த வந்து அவங்க கன்சியூம் பண்ணிப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அவங்களோட டிஸ்போஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த குப்பைகள், இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இது இப்போ இந்த டூரிசம் எதெல்லாம் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது எக்கனாமிக் இம்பேக்ட், எக்கனாமிக்னாக்கா வருமானம், சோஷியல் கல்ச்சர் இம்பேக்ட் அப்படின்னாக்கா கலாச்சாரம், பொலிட்டிக்கல் இம்பேக்ட் அப்படின்னா அரசியல், என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அப்படின்னா இயற்கை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3.2ல் ஃபேக்டர்ஸ் ஃபேவரிங் டூரிசம், டூரிசம்க்கு எதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்ப்போம். India is a vast country with biophysical diversity. This vast expanse of the land is occupied by the rainiest part of the northeast to the driest part of the west. It covers the island, coastal land, sea surface and high mountain peaks. It covers lush green valleys, valley of flowers, precipitation mountain slopes, beautiful waterfalls, unended flat plain, dry deserts. Apart from them, it also possesses the caves, monuments, places of historical and archaeological importance, religious structures, trek tours, adventures, tourism, rock climbing, rafting. Many of them are also important of virgin environment, recreation centers, health rejuvenating centers. Apart from natural scenic spots, places in various parts of the country. The country invites tourists from various parts of the world throughout the year depending upon the interest of the visitor. Winter climate conditions of the South India are favorable destination for tourists, while the Himalayan region is sought after the summer. All these factors are favorable for tourists of nation and international origin. One place is visited by a large number of tourists. The visiting as well as from
where the people are originated to produce some consequences. Those consequences could be good as well as bad also. Let us understand those impacts. Okay. இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்டான பயோஃபிசிக்கல் டைவர்சிட்டி கண்ட்ரி. பயோஃபிசிக்கல்னாங்க நம்ம நாட்டில் தான் டெசர்ட்டும் இருக்குது, ஐஸ் மவுண்டன்ஸும் இருக்குது, தட் இஸ் ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸும் இருக்குது, தென் ரெய்னி பிளேஸும் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கனாக்கா மவுண்டன்ஸ் இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட், வெஸ்டர்ன் கோஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிளாட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அட்ராக்ட் ஆகுது டூரிசம்க்கு. ஸோ சில பேர் சம்மரில் பார்த்திங்கன்னா ஹிமாலயக்கு போவாங்க, வின்டரில் பார்த்திங்கனாக்கா நம்ம சவுத் இந்தியா சைடுக்கு வருவாங்க. ஸோ சீசன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது சில பேர் ஜெய்ப்பூர், தட் இஸ் டெசர்ட் போய் பார்ப்பாங்க, அங்கே ராஜஸ்தான் டெசர்ட்ஸு. ஸோ அப்புறம் சில பேர் அங்கே போய் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், கோயில் எல்லாமே நிறையா இருக்குது, கேவ்ஸ் இருக்குது, மானுமெண்ட்ஸ் இருக்குது, ட்ரெக்கிங் பண்ணுவாங்க, அட்வென்ச்சர் டூரிசம் போவாங்க, ராக் கிளைம் பண்ணுவாங்க, ராஃப்டிங் பண்ணுவாங்க, கிளைடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் என்வாயர்மெண்ட்டை ரசிப்பாங்க, ஒரு ரெக்ரேஷன், ஒரு கொஞ்ச நாளைக்காகவே ரிலாக்ஸாக எடுக்கலாம், பிரேக் எடுக்கலாங்கிற மாதிரி ரெக்ரேஷன் சென்டர்ஸ் நிறையா இருக்குது, ஹெல்த் ரெஜினேட்டிங் சென்டர்ஸ் இருக்குது, ஸோ மெடிடேஷன் சென்டர்ஸ் இருக்குது, சீனட்டிக் ஸ்பாட்ஸ், நல்ல நல்ல சீன் இருக்கிற ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே தான் நம்ம இன்டர்நேஷ்னல்லையும் சரி நேஷனல்ஸையும் டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுது நம்ம கண்ட்ரியில். இப்போ ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்க, விசிட் பண்ணிட்டாங்கனாக்கா அடிக்கடி அந்த இடத்துல நிறைய பேர் விசிட் பண்ண இருப்பாங்க. அதனால பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல நல்ல விஷயமும் நிறைய இருக்குது, கெட்ட விஷயமும் நிறைய இருக்குது. அந்த இம்பேக்ட்ஸ் அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். 3.3 Economic impacts. The importance of the economics of the sector could be judged by number of people involved in it as well income generated directly or indirectly. Large number of people are involved in the tourism sectors. It includes areas like transportation, accommodation, food, ticketing, guiding, boating, rafting, trekking, maintenance of the tourist sites, etc. Host provides all required services and the facility to the guest. The guest pays for all these services. Hence, the tourism generates considerable benefit for the people of the origin place of the tourist as well as the people of the destination. So, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருமானம் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த டூரிசம் மூலமாக கிடைக்கிது. டைரெக்ட்லி ஆகட்டும், இன்டைரக்ட் ஆகட்டும், நிறைய பேர் வந்து இந்த டூரிசம் செக்டரில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், அகாமடேஷன் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், டிக்கெட் விற்கிறவங்களாகட்டும், கைட் பண்ணுறவங்களாகட்டும், போட்டிங் கூப்பிட்டு போகிறவங்களாகட்டும், ராஃப்டிங் கூப்பிட்டு போகிறவங்களாகட்டும், ட்ரெக்கிங்கு, மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் இந்த டூரிசம் பிஸ்னஸில் வருமானத்தை சம்பாதிச்சு தான் இருக்கிறாங்க. ஸோ யார் இங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட்டு, யார் இங்கேருந்து டூருக்கு போகிறாங்களோ அவங்க தான் கெஸ்ட்டு. ஸோ அந்த ஹோஸ்ட் பார்த்திங்கனாக்கா இந்த கெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அதே மாதிரி கெஸ்ட்டு வந்து எல்லா சர்வீஸ்க்கும் பே பண்ணுறாங்க. By developing the infrastructure in various tourism related activities enables better movement facilities from one place to another for both incoming or outgoing tourists. One of the primary motives of the developing a country like ours is to promote tourism destination for foreign tourists. It helps to get the foreign exchange. A good amount of foreign reserve helps to maintain a country balanced of trade. Apart from the balance of trade in country, it also generates employment opportunities for the unemployed youth. In this way, they get their livelihood and the income is generated for their survival and well-being. But tourism is not all the time very good for economic. It has also negative impact as well as. Let us see them one by one. ஸோ இந்த டெவலப்மெண்ட், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால நிறைய டூரிசம் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வந்துட்டு போக முடியுது. இது வந்து ஒரு இன்கம் வந்து கொடுக்குது அந்த டூரிஸ்ட் மூலமாக. இப்போ நம்மளோட டெவலப்பிங் கண்ட்ரி நம்மளது பார்த்திங்கனாக்கா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு எல்லாமே நம்ம நாடு வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இது மூலமாக பார்த்திங்கனாக்கா அவங்க வரதுனால நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க தமிழில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம கண்ட்ரியோட ட்ரேட் பேலன்ஸை வந்து தட் இஸ் ரிசர்வில் நல்ல ஒரு வருமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ட்ரேடை தாண்டி பார்த்திங்கனாக்கா இது நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அது ஒரு சின்ன ஒரு பூ விற்கிறவங்களாகட்டும், இல்லை ஒரு பார்க்கிங் லாட் ஆகட்டும், எதோ ஒன்றாலும் அவங்க எல்லாம் இந்த டூரிசம் நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து டெய்லி லைஃப்க்கு இது ஒரு வருமானமாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூரிசம் ஒரு வகையில் எக்கனாமிக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் நிறையா நெகட்டிவ் விஷயம் இருக்குது. அது என்னென்னு இப்போ நெகட்டிவ் விஷயத்தை ஒவ்வொன்றா பார்ப்போம். 3.3 நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம்.
இம்பேக்ட் இந்த டூரிசம்னால என்னென்ன நெகட்டிவ் இம்பேக்ட் நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னா, there are many negative impacts on economic of destination of tourists, particularly in the less economically developed countries, LEDC, or developing countries due to the tourism. Some of them are, there are many hidden costs of tourism which have the adverse effects of economic of the destination country. Most of the time, richer countries are better profited than the poor countries. Many consumable products like food and drinks have been imported by host countries which are poor or developing. This is because the local products are inferior quality. Thus, the profit go to the developed countries from where they are imported. ஸோ டெவலப் ஆகாத கண்ட்ரி இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டூருக்கு போனோன்னா அங்கே சரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, ஏன்னா அதெல்லாம் புவர் கண்ட்ரி. ஆனால் இந்த புவர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ரிச் கண்ட்ரி எல்லாமே அவங்க வியாபாரத்தை பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பாடு சாப்பிட்னாக்கா புவர் கண்ட்ரியோட சாப்பாடு சாப்பிட மாட்டோம், ஏன்னா அது அவ்வளோவா ஹைஜீனாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிச் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த இம்போர்ட் பண்ண சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால அந்த காசு எல்லாமே அந்த ரிச் கண்ட்ரிக்கு தான் போகுது. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி புவர் கண்ட்ரியில் டூரிசம் பார்த்திங்கனாக்கா அது மூலமாக ரிச் கண்ட்ரிகள் தான் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ் tours, almost 2/3 of expenditure goes to the airline, hotels and other international companies and not to the local business or workers. ஸோ எல்லா பேக்கேஜ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யார் அதிகமாக சம்பாதிக்கனாக்கா அதாவது 3/2 பங்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செலவும் எங்கே போகுதுன்னா முதல்ல ஏர்லைனு, ஃப்ளைட் புக்கிங்கு, ஹோட்டல் புக்கிங்கு, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கம்பெனி தான் போகுது தவிர ஆனால் லோக்கல் பிஸ்னஸ்காரங்களுக்கு அதிகமாக வருமானம் போகிறதில்ல. In all inclusive package tourists generally remain for their entire stay at the same cruise ship or resort, which provides everything they need. There is no option left for making profit to the local economy. இன்றைக்கி நீங்கள் எங்கே வேணாலும் போய் ரூம் எடுத்து பார்த்தாலும் அவங்களே எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்றாங்க. அவங்க ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க, அவங்களே சைட் சீயிங் கொடுத்துட்றாங்க, அவங்களே சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்ததுனால அவங்க வந்து டூரிஸ்ட்டுக்கு வெளியே போய் எதுக்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வியாபாரிங்களுக்கு வியாபாரம் ஆகுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. In poor and developing destinations, the money is used to develop infrastructure for tourism by government, but the profit is exported to other developed countries when overseas investors finance resorts and hotels. ஸோ போர் டெவலப்பிங் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணும், அங்கே ரோடு போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணும். ஆனால் என்ன விஷயம்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸுக்கு இந்த ஃபாரின் ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே ஹோட்டல்ஸு ரெசார்ட்லாம் கட்டி வச்சு அந்த காசும் அவங்களுக்கு தான் போகுது, வெளிநாட்டுக்கு தான் அந்த காசு போகுது அப்படிங்கிறாங்க, அந்த உள்நாட்டுக்கு அந்த காசு போகிறதில்ல. More and more demand for basic services and goods by the tourists lead to price hike in the destination nation. It negatively affect the local people whose income does not increase in the proportion. ஸோ நிறைய டிமாண்டு பார்த்திங்கனாக்கா ஒரு பேசிக் சர்வீஸ் ஆகட்டும், கூட்ஸ் ஆகட்டும், இந்த டூரிஸ்ட் பார்த்திங்கனாக்கா நிறைய அதிகமாக வெளியில் தான் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கும். இது மூலமாக அந்த லோக்கல் ஆளுங்களுக்கு வருமானம் கம்மியாக தான் கிடைக்கிது. Development of tourism in destination nation increases the value of services and land. Thus, basic needs of the people of that place becomes very difficult to meet. இப்போ நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும், லேண்ட் வழியாக அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு பார்த்திங்கனாக்கா அங்கே வாழ்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாகி அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கும். Many countries do not support tourism because of the seasonality or harsh climatic condition. During the tourist season, the local people get some employment opportunity, but there is no guarantee that they would get the same in the next season. Therefore, they are insecure and getting their livelihood. நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டூரிசம் வந்து ப்ரமோட் பண்ணுறதில்ல, சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு கிளைமேட் மாதிரி அடுத்த வருஷம் இதே கிளைமேட் இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஸோ ஒரு கிளைமேட்டில் வந்து அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்து நிறையா சம்பாதிக்கலாம், பட் அடுத்த கிளைமேட் இதை நம்பி உட்கார முடியுமானாக்கா தெரியாது, ஏன்னா கிளைமேட் இப்போ வேணால் மாறும். அதனால் இதை நம்பி சில கண்ட்ரிஸ்லாம் இல்லை. People are displaced to construct airports, resort, hotel, nature reserves, historic and other attraction sites and other tourism development project. இப்போ டூரிசம் ப்ரமோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அதாவது நிலத்தை வந்து கவர்மெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஏர்போர்ட் கட்டுறேன், ரெசார்ட் கட்டுறேன், ஹோட்டல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து மக்கள் வாழ்கிற இடத்த வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க.
Then 3.3.2 positive economic impact of tourism. ஸோ இப்போ பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் த ப்ரப்போஸ் of encouraging tourism generates income in the host country. This in turn increase the growth in the other allied economic sectors. ஸோ எந்த ஒரு கண்ட்ரி வந்து இந்த டூரிசம் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வருது. அது மூலமாக பார்த்திங்கனாக்கா அவங்க கூட சேர்ந்துருக்க செக்டார்ஸ்க்கு எல்லாமே நல்ல க்ரோத் வருது. செக்டார்ஸ்னால் யார்? கான்ட்ராக்டர்ஸு, பிரிட்ஜ் கட்டுறாங்கனாக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி செக்டார்ஸு. As mentioned above, attracting foreign tourists to the host country fetches foreign currencies. This is very good sign of having good international trading capacity. So foreign tourists attract பண்ணுறதுனால இது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Government of the host country generates the revenue as a tax on the income for tourism, employment, business and entry fee at various tourist sites, monuments, also through toll tax. ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்கனாக்கா நிறைய இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுது டேக்ஸ் மூலமாக. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எம்ப்ளாய்மெண்ட், டூரிசம் எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ், இந்த என்ட்ரி ஃபீ, டோல் ஃபீ இந்த மாதிரி மூலமாக நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. Many items need by the tourist are imported from other countries. When government levies import duty, it gets financial benefits. ஸோ நிறைய டூரிஸ்ட் பார்த்திங்கனாக்கா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணப்படுது மற்ற கண்ட்ரிலேருந்து. இது வந்து கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டிஸ் போட்டு நிறைய காசு சம்பாதிக்குது, தட் இஸ் டேக்ஸ் மூலமாக. Quickly growing nation and international tourism has created significant employment opportunities. It has piloted better economic status of the people involved in the tourism directly or indirectly through hotels, restaurants, guides, nightclubs, taxis, local craft, painting, local cultural products, etc. ஸோ நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிறதுனால இந்த நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து மக்களால் கொண்டு வர முடியுது இந்த டூரிசம் மூலமாக, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி நைட் கிளப்ஸு, லோக்கல் கிராஃப்ட், பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவங்க விற்று அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து உயர்த்திக்கிறாங்க. Tourism motivates the government to invest more on many types of infrastructure, leading to the better facility of tourists as well as for the local people. ஸோ டூரிஸ்ட் நிறைய அட்ராக்ட் ஆகிறதுனால, டூரிஸ்ட் நல்லா ப்ரமோட் ஆகிறதுனால இந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் மேலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. Tourism also promotes local people by giving opportunities to get the livelihood in informal sectors like street vendors, rickshaw pullers, tea, coffee stalls, magazines, corner shops and packed food items. ஸோ நீங்கள் எந்த டூரிஸ்ட் கடைக்கு டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் இந்த விஷயத்தை, இந்த சீனை நம்மளால் பார்க்க முடியும். அங்கே பார்த்திங்கனாக்கா அவங்க இந்த டூரிஸ்ட் மூலமாக டெய்லி பார்த்திங்கனாக்கா இந்த லைவ்லிஹுட், அதாவது டெய்லி வருமானம் இந்த ரோட் சைடில் விற்கிறவங்க, பொருள் விற்கிறவங்க, பொம்மை ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று விற்றுட்ருப்பாங்க. ரிக்ஷா, தட் இஸ் ஆட்டோக்காரங்க, டீ காஃபி ஸ்டால்ஸ், இவங்களும் சம்பாதிக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இன் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் பம்ப்ஸ் the money into the local economic. It has rippling effects by investing and generating more income simultaneously for those people. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கனாக்கா இந்த செக்டாரில் வந்து நிறைய வருது. இது லோக்கல் எக்கனாமிக்கு யூஸ் ஆகுது, தட் இஸ் லோக்கல், அங்கே இருக்க லோக்கல் டூரிசமுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இது மூலமாக பார்த்திங்கனாக்கா நிறைய இன்கம் வந்து மக்களும் சைமல்டேனியஸாக சம்பாதிக்கிறாங்க.